Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட உள்கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான வாக்குறுதிகளை செயல்படுத்தும் வகையில் சுமார் 1,60,504 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து உள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது போக்குவரத்து, உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை அவர் அறிவித்தார். அசாம் மாநிலத்தின் கோபூர் மற்றும் நுமலிகர் இடையே பிரம்மபுத்திரா நதிக்கு அடியில் சுமார் 15 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழிச்சாலை மற்றும் இரட்டை சுரங்கப்பாதை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தற்போது 240 கிலோமீட்டராக உள்ள பயண தூரம் இந்த திட்டத்தின் மூலம் 34 கிலோமீட்டராக குறையும் எனவும், இதனால் 6 மணி நேர பயணம் வெறும் 20 நிமிடங்களாக மாறும் என தெரிவித்தார். ரயில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் வேகத்தை அதிகரிக்கவும் 3 முக்கிய வழித்தடங்களில் கூடுதல் பாதைகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் 1,00,000க்கும் அதிகமாக மக்கள் தொகை கொண்ட முக்கிய தொழில் நகரங்களின் வளர்ச்சிக்காக 1,00,000 கோடி ரூபாய் மத்திய நிதி உதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும் புத்தாக்க முயற்சிகளை மேம்படுத்தவும் 10,000 கோடி மதிப்பிலான திட்டத்திற்கு அனுமதி கிடைத்து உள்ளதாகவும் தெரிவித்தார்.